ஹெப்டா ஹெல்த்ல இன்றைய டாபிக் நனி சைவ டயட். அது என்ன நனி சைவ டயட்? சைவம் தெரியும், அது என்ன நனிங்கிற வார்த்தை? தனியா இருக்கீங்களா நீங்க? இல்ல, நனி சைவம் அப்படின்னா பால் கூட சேர்க்காத சைவம். நனி சைவம் சைவம் பால் சேர்த்து பொருள். பால்ங்கிறது மாட்டுல இருந்து தானே வருது, அது ஒரு அனிமல் ப்ராடக்ட் தானே, தாவரத்துல இருந்து வரல. அது இல்லாத சைவம் தான் நனி சைவம். சைவம் முட்டை சேர்த்த சைவம். ஏன் முட்டை சேர்த்த சைவம் அது அசைவம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னா, கேட்கலாம் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, நான் சைவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப முட்டை சேர்த்த சைவம், எகிட்டேரியன் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கிறதுல என்ன தப்பு? அடுத்து அசைவம். அசைவமோ சைவமோ தனிப்பட்டு செயல்பட வாய்ப்பில்லை. மிருகங்கள் சார்ந்த உணவு இல்லாமல் சைவ உணவுகள் கிடையாது. சைவ உணவு சாராமல் அசைவ உணவு கொஞ்சம் கடினம். இப்படிதான் நம்ம வாழ முடியும். மனிதர்கள் ஆம்னிவரஸ் தான். முழுக்க கார்னிவரஸோ முழுக்க ஹெர்பிவரஸோ கஷ்டம். நனி சைவம் டயட் எப்படி இருக்க முடியும்? நீங்க தான் சொல்றீங்க B12 வேணும், சைவ உணவு நல்லது, அப்புறம் எப்படி டயட் இருக்க முடியும் அப்படின்னு. சில காரணங்களுக்காக உடல் ஆரோக்கியத்துக்கு நனி சைவம் வேலை செய்யற அளவுக்கு வேற எந்த டயட்டும் வேலை செய்யறதில்லை அப்படின்னு என்னால சொல்ல முடியும். எந்த டயட்டும் நான் கம்பேர் பண்ண விரும்பல. நனி சைவத்தின் மேல் எனக்கு இருக்கிற நம்பிக்கை அதை சொல்ல சொல்கிறது. நீங்க பண்ற டயட் உங்களுக்கு கொடுக்கிற ரிசல்ட் ரொம்ப நல்லது, சரி. ஆனா என்ன அனுபவத்துல நனி சைவம் ஒரு என்ன சொல்றது, இளமையை திருப்பி கொடுக்குது. இளமையை எது திருப்பி கொடுக்குதோ அந்த டயட் நல்ல டயட் தானே. 50 வயசுக்கு வராங்க, 40 வயசு பொண்ணு 30 வயசு மாதிரி மாறுறாங்க. 40 வயசுக்கு வராங்க, 25 வயசு மாதிரி மனதளவிலும் உடல் அளவிலும் இளமையா மாறுறாங்க. இளமையா மாறும் எந்த டயட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்த டயட் தான். அதனாலதான் எனக்கு நனி சைவ டயட் ரொம்ப ரொம்ப விருப்பம். சரி, நனி சைவத்துல என்ன சரியாகும்? அசைவத்துல நீங்க வேற என்னென்ன டயட்ல நீங்க என்னென்ன நன்மைகள் பாக்குறீங்களோ அதே நன்மைகள் நனி சைவத்திலையும் கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இன்னும் பேசுவோம். நனி சைவத்தினால கட் ஃப்ளோரா எப்படி மேம்படுது, கட் ஃப்ளோரானா என்ன அப்படிங்கிறத பத்தி பேசுவோமா? அடுத்தடுத்து தொடர்ந்து பேச போகிறோம். நன்றி, வணக்கம்.